शुक्लांबरधरं विष्णुं शशिवर्णं सदुर्भुजं प्रसन्नवदनं जयत् सर्वविघ्नोपशान्तये ஆதி மகர்ஷி ஜோதிடர் முருகன் பேசுகிறேன். அதாவது இன்றைக்கு குருபகவானுடைய அதிசார பயிற்சி பற்றி பார்ப்போம். குருபகவான் மிதுன ராசியிலிருந்து அதிசார பயிற்சியாக கடகராசிக்கு பயிற்சியாகி வர்றார். வரக்கூடிய அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி கடகராசிக்கு பயிற்சியாகி வர்றார். கடகராசியில் குருபகவான் டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி வரைக்கும் அந்த வீட்டில் இருக்கிறார். திரும்பவும் 6ஆம் தேதி வக்ரகதியாகி மீண்டும் மிதுனத்துக்கு போயிடுறார். அப்படி அதிசார பயிற்சியாக கடகத்தில் அமரக்கூடிய குரு பகவான் அங்கே உச்சம் பெறுறார். அப்படி உச்சம் பெற்று மேசராசியிலிருந்து மீனராசி வரைக்கும் 12 ராசிகளுக்கும் என்னென்ன நற்பலன்கள் செய்கிறார் அப்படின்னு சொல்லி நாம் இப்போ பார்க்கலாம். அதாவது ஒரு விருச்சிக ராசிக்கு குரு பகவான் 2 5ஆம் அதிபதியாகிறார். அப்படி 2 5ஆம் அதிபதியாகி பாக்கியஸ்தானத்தில் 9ஆம் இடத்துல உச்சம் பெறுறார். 2ஆம் இடம் தனஸ்தானம், வாக்குஸ்தானம், குடும்பஸ்தானம் அப்படின்னு சொல்லலாம். 5ஆம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம், பித்ருஸ்தானம், புத்திரஸ்தானம், அதிர்ஷ்டஸ்தானம் அப்படின்னு நிறைய சொல்லலாம். 5ஆம் இடத்துக்கு அந்த அதிபதி பாக்கியஸ்தானத்தில் உச்சம் பெறார். இது ஒரு சிறப்பான பலன்களை செய்யும். பூர்வ புண்ணியாதிபதி பாக்கியஸ்தானத்தில் உச்சம் பெறுறது சிறப்பு, நல்ல ஒரு சிறந்த பலன்களை செய்வார். இந்த வீட்டில் குருபகவான் சுமார் ஒரு 1.5 மாத காலம் தங்கியிருக்கிறார். அதுக்கப்புறம் மீண்டும் மிதுன ராசியை வக்ரகதியாக பயிற்சியாகி போயிடுறார். அதுக்கப்புறம் 2026 மே மாதத்துக்கு மேலே மீண்டும் அந்த கடகராசிக்கு பயிற்சியாகி அந்த வீட்டில் அமர்றார். இப்போ அதிசாரத்தில் 1.5 மாத காலம் அந்த கடகராசியில் அமர்ந்திருக்க குரு பகவான் என்ன ஒரு நற்பலன் செய்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஒரு விருச்சிக ராசிக்கு அவர் 2ஆம் அதிபதியும் அவர் 5ஆம் அதிபதியும் அவர் பாக்கியஸ்தானத்தில் உச்சம் பெறார். இது ஒரு சிறப்பு. பாக்கியஸ்தானம்னு சொல்லலாம், நமக்கு லைஃப்பில் நாம் கிடைக்கக்கூடிய அனைத்தையும் பாக்கியஸ்தானத்தை சொல்லலாம். ஃபஸ்ட்டு ஒரு திருமணம் நடக்கும். குழந்தைகள் எதிர்பார்த்துருக்கவங்களுக்கு குழந்தை கிடைக்கும். உத்தியோகம், வேலை எதிர்பார்த்துருக்க நல்ல ஒரு வேலை கிடைக்கும். அதுக்கப்புறம் வீடு கட்டணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு வீடு கிடைக்கும். வேறு இடங்கள் வாங்கலாமா, பிளாட் வாங்கலாமா அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு அந்த பாக்கியம் கிடைக்கும். அதே மாதிரி ஒரு கார் வாங்கணும், வாகனம் வாங்கணும், இதெல்லாம் அந்த இடத்துல பாக்கியஸ்தானத்தில் சகல பாக்கியங்களுக்கும் அந்த ஸ்தானத்தை சொல்லலாம். இந்த மாதிரி நற்பலன்கள் இந்த காலகட்டங்களில் இவங்களுக்கு கிடைக்கும். திருமணம் சொல்கிறேன். இந்த திருமணம் குருபகவான் அந்த வீட்டில் உச்சம் பெற்றிருக்கு. ஒரு 45 நாள் தான் அந்த வீட்டில் உச்சம் பெற்றிருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது அந்த 45 நாள் டைம் போதாது, பத்தவில்லை அப்படின்னு சொன்னால் அவர் மீண்டும் வக்ரகதியாகி மிதுனத்துக்கு போயிடுறார். மிதுனத்துக்கு போயிட்டு 2026ஆம் ஆண்டு மே மாதத்துக்கு மேலே திரும்பவும் பயிற்சியாகி கடகத்தில் உச்சம் பெறார். அப்படி வரும்பொழுது அந்த காலகட்டங்களில் நிச்சயமாக திருமணம். இப்போ திருமணத்திற்கு வேண்டிய அனைத்து ஏற்பாடுகளும் அந்த வீட்டில் செஞ்சு வச்சுருப்பார். ஒரு நிச்சயமாக அந்த வீட்டில் இருக்கும். திருமணத்திற்கு எதிர்பார்த்திருக்கக்கூடிய ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இந்த காலகட்டங்கள் திருமணம் நடக்கிறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு உண்டு. குழந்தை எதிர்பார்த்துக்கவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் குழந்தை கிடைக்கும். உச்சம் பெறக்கூடிய குருபகவான் தன்னுடைய 5ஆம் பார்வையால் விருச்சிக ராசியை பார்க்குறார். விருச்சிகம் ராசியை பார்க்குறது ரொம்ப விசேஷமான அமைப்பு. அப்போ அந்த ராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு நன்மையை செய்வார். முதல்ல அவங்களுக்கு நல்ல ஒரு தெளிவான சிந்தனை கிடைக்கும். முகமே ஒரு நல்ல லட்சுமிகடாட்சியமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில். ஆமாம், நல்ல ஒரு புத்தி கூர்மையை கொடுப்பார், தெளிந்த சிந்தனையை கொடுப்பார், நல்ல ஒரு ஆன்மீக ஈடுபாடை கொடுப்பார், இறைவனுடைய அருட்கடாட்சம் கிடைக்கும். அவர் பூர்வ புண்ணியாதி பாக்கியஸ்தானத்தில் உச்சம் பெற்று தன்னுடைய விருச்சிகத்தை
5ஆம் பார்வையை பார்க்கறதுனால பூர்வ புண்ணியாதி உச்சம் பெற்று தன்னுடைய வீட்டை 5ஆம் இடத்தையும் பார்க்கறதுனால இவங்களுக்கு அவங்களுடைய குலதெய்வத்தினுடைய ஆசீர்வாதம் கிட்டும். குலதெய்வத்தை போய் வணங்கி வரக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைக்கும். ஒரு தீர்த்தக்கரையில் இருக்கக்கூடிய தெய்வங்களை போய் தரிசனம் வச்சு வரக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைக்கும். இப்படி சிறப்பான பலன்களை குரு பகவான் அந்த விருச்சிக ராசி கொடுப்பார். தன்னுடைய 7ஆம் பார்வையில் உச்சம் பெற்று சமசப்தம பார்வையில் 3ஆம் இடத்தை பார்க்குறாரு, மகரத்தை பார்க்குறாரு. மகரம் வந்து 3ஆம் இடம். இந்த 3ஆம் இடம் வந்து தைரியஸ்தானம், வெற்றிஸ்தானம், வீரியஸ்தானம், இளைய சகோதரம், இப்படியெல்லாம் சொல்லலாம். இளைய சகோதரம் சொன்னால் உங்களுடைய தம்பி இது வரைக்கும் உங்கள்கிட்ட ஏதாவது கருத்து வேறுபாடு காரணமாக பிரிஞ்சிருக்காருன்னு சொன்னால் இந்த காலகட்டங்களில் உங்கள்கிட்ட வந்து சேர்ந்துருப்பாங்க. அப்புறம் உங்களுக்கு தேவையான உதவிகள்லாம் செஞ்சு கொடுப்பாங்க, உங்களோட அன்பாக இருப்பாங்க. இன்னும் நல்ல ஒரு மேன்மையை சொல்லலாம். அந்த வீட்டில் நீங்கள் ஏதாவது காரியங்கள் செஞ்சீங்கன்னா இந்த காலங்களில் வெற்றி கிடைக்கும். நல்ல ஒரு வெற்றி ஸ்தானம் அந்த இடம். 3ஆம் இடம் தைரியஸ்தானம். எந்த ஒரு காரியத்தையும் நீங்கள் தைரியமாக முன்னின்று செய்வீங்க. இப்படியெல்லாம் அந்த இடத்த சொல்லலாம். உங்கள் தம்பிகள் அவங்களுக்கும் நல்லதெல்லாம் நடக்கும். அந்த இடத்த பார்க்குறனால அவர் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் இந்த மாதிரிலாம் கிடைக்கும். இது ஒரு சிறப்பான உச்சம் பெற்று சமசப்தமாக பார்வையை பார்க்குற ஒரு சிறப்பான அம்சம். அதே மாதிரி 5ஆம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானத்தை தன்னுடைய வீட்டை பாக்கியஸ்தானத்திலிருந்து பார்க்குறாரு. பூர்வ புண்ணியஸ்தானம் அதாவது உங்களுடைய பூர்வ புண்ணிய சொத்துக்கள், வீடோ நிலங்களோ பிளாட்டோ ஏதாவது பூர்வ புண்ணியத்திலேருந்து உங்களுக்கு இருந்து சொன்னால் அது இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு. உங்கள் பேரில் மாறுறதுக்கு வாய்ப்பு உண்டு. அந்த சொத்துக்களை நீங்கள் இப்போ பராமரிப்பு செய்யலாம். பழைய வீடுகள் இருக்குதுன்னு சொன்னால் அதை நீங்கள் பராமரிப்பு செய்து புதுப்பிக்கலாம். அந்த நிலங்கள் எதாவது இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த நிலங்களுக்கு பராமரிப்பு பணிகளோ அல்ல அதுக்கு நல்ல போரிங் போட்டு தண்ணி வர வைக்கிறது மற்றும் அந்த இடங்களுக்கு வேலி போட்டு பராமரிக்கிறது, இந்த மாதிரி நல்லா அதை செப்பனிடக்கூடிய வேலைகள்லாம் செய்யலாம். அதுக்கப்புறம் வீடு வாசல் கட்டணும் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு வந்து வீடெல்லாம் கட்டுறதுக்கு வாய்ப்பு உண்டு. நிலங்கள் புதுசாக வாங்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. குழந்தைகள் எதிர்பார்த்துருக்கவங்களுக்கு கட்டாயம் குழந்தை கிடைக்கும். இப்படி நற்பலன்கள் இந்த காலகட்டங்களில் நிறைய நடக்கும். வேலை எதிர்பார்த்துருக்கவங்களுக்கு வேலை கிடைக்கும். இப்போ அப்படி நிறைய நல்ல பலன்கள் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இப்போ கிடைக்கும். இது ஒரு சிறப்பான பலன்களை செய்வார். குருவான் உச்சம் பெற்று சிறப்பான பலன்களை செய்வார் இந்த காலகட்டங்களில். இது வந்து ஒரு கோச்சார பலன். இது ஒரு 25% நன்மை செய்யும்னு சொன்னால் சுயஜாதத்தில் உங்களுடைய கிரக அமைப்பை பார்த்து அதனுடைய ஒரு முழுமையான பலன்களை தெரிஞ்சுக்கலாம். யாராவது ஜோதிடம் பார்க்கணுன்னா என்னுடைய நண்பர் தொடர்பு கொள்ளுங்கள். கீழே வரக்கூடிய நண்பர் தொடர்பு கொள்ளுங்கள். நம்பர் வந்து 9789305261. இந்த நம்பரில் தொடர்பு கொள்ளுங்கள். அடுத்த நல்ல ஒரு பதிவை சந்திப்போம். வணக்கம், நன்றி.